திருவாதிரை களி கிண்டிட்டு இருக்கோம். சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த திருவாதிரை களி. அதுவும் இல்லாமல் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தாளகம், ஒத்தப்படையில் தான் போட்டு பண்ணுற தாளகமும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பாக பண்ணுறோம் இல்லையாம்மா இந்த திருவாதிரை களியை. இந்த தடவை எல்லா தடவை நான் ஒத்த ஆளாக பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு நீயும் வந்திருக்க. அதனால இன்னைக்கு இந்த எல்லாரும் என்ன கேட்குறா அப்படின்னா, உங்க அம்மா எப்படி களி கிண்டுறா அப்படின்னு கேட்குறா. அதனால இந்த களியை எப்படி பண்ணணும்னு முதல்ல சொல்லு. களியை என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து, ஒரு கிளாஸ் அளவுக்கு சொல்கிறேன், ஒரு கிளாஸ் பச்சை அரிசி அது நல்லா களைஞ்சிட்டு ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து ப்ரௌன்லாம் வந்து பொரி பொரியாக வரும். பொரி மாதிரி வர மாதிரி வறுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு கடைசிக்கு ஒரு பயத்தம்பருப்பு ஒரு 2 கொஞ்சமாக போட்டுக்கணும். 1/4 கிளாஸ் கீழே ஒரு பிடி போட்டு அதையும் வறுத்துக்கணும். நெய்யில் வறுத்துக்கணும். நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கணும். எப்படி வேணாலும் வறுத்துக்கலாம், வெறும் கூட வறுக்கலாம். வறுத்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மிக்சியில் போட்டு ரவை மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். ரவையாக அந்த குருணையாக பண்ணிக்கணும். ஆமாம், ரவை மாதிரி குருணையாக பண்ணிக்கணும். சரி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் நம்ம அரிசி எடுத்தோம் வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் அடிச்சோம்னா ஒரு 1.5 கிளாஸ். ஸ்வீட் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க 1.5 கிளாஸ். இல்லை அதோட கம்மியாக இருக்கணும்னா 1.25 போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டு அதை ஃபில்டர் பண்ண, அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை, ஒரு கிளாஸ்க்கு 4 கிளாஸ் கணக்கு தண்ணி, அந்த 4 கிளாஸ் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் விடுவேன். பேலன்ஸ் 3 கிளாஸ் வாட்டரையும் அதில் விட்டுட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பச்சை வாசனையெல்லாம் போகும் வெள்ளத்தில். அப்புறம் இது ரவை மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு கிண்டிட்டு தேங்காய் போட்டு கிண்டணும் இல்லையா. ஆமாம், தேங்காயில் பாதி மூடி போட்டால் போதும். திருவினா அதை போட்டு அதை ஏலக்காய் பவுடர்லாம் போட்டு நல்லா கிண்டி அழிக்கணும். உடனே நிமிஷமாக ஆகிடும் களி. அப்போ களி வந்து இது அப்படி நல்லா உதிரா வந்துருமா. இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான். தேங்காய் துருவல் போட்டு இறக்கினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் போடுவேன் நான், அதோடய சேர்த்து போட்டு கிண்டுவேன். கிண்டி இறக்கிடுவேன். அழிச்சு களி அது ஆறணும்னா கொஞ்சம் இதாகும். சரி. இப்போ களி எப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு. களிக்கு சும்மா தின்ன முடியாது, தொட்டுக்கிறதுக்கு வேணும் இல்லையா. அதுக்கு இந்த தாளகம் எப்படி பண்ணணும்னு சொல்லி. தாளகம் நம்ம இந்த நாட்டுக்காய் சொல்லுவோம் இல்லையா, அந்த காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் எல்லாம் சேர்த்துக்கணும். நாட்டுக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், அந்த மாதிரி ஒத்தப்படையில ஏதாவது 5, 9 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். போட்டுட்டு உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் இது மிளகாப்பழம் ஒரு 5-6 மிளகாப்பழம், நாங்கள் காரம் கம்மியாக இருந்தாலும் ஒரு 6 மிளகாப்பழம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு தேங்காயும் திருவி அதையும் நல்லா சவக்காக இருக்கணும். வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அடித்து நல்லா லிக்யூடாக பண்ணிக்கணும். இன்னும் உப்பு கரைசல் அதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளியும் எடுத்துட்டு ஒரு 6 மிளகாப்பழம் எடுத்தோன்னா கொஞ்சம் போர் எலுமிச்சம்பழத்தோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். அதை புளியை நல்லா ஊற வச்சுட்டு காய் வெந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் வேக விட்டுட்டு புளி கரைச்சலும் விட்டு அதுவும் 5 நிமிஷம் நம்ம வெந்து புளி வாடகை போனதுக்கப்புறம் இந்த அரைச்சி விட்ட இதையும் விட்டு நல்லா கலக்கி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு போட்டு எடுக்கணும். அவ்வளோதான் தாளகம். இப்படி நம்ம இந்த களியையும் தாளகத்தையும் சிவபெருமானுக்கு வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணினோம்னா அந்த ஆடல்வெல்லாம் சிவபெருமானை இறங்கி வந்து காட்சி தருவார். எப்படி சேந்தனார் என்கிற பக்தருக்கு அவர் காட்சி கொடுத்தாரோ அதை மாதிரி நமக்கும் வந்து காட்சி கொடுத்தாரு. ஆமாம், பயபக்தியோடு செஞ்சானா பலம் நிச்சயம். ஆமாம். சிறப்பாக கொண்டாடுங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலைகள் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தினான்.